உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய உரைநடைக்கான நேரம் இது. பொதுவாக அவர் பல விஷயங்களை உரைநடையில் எழுதியிருக்கார். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். திருமுகம் அப்படின்னு கடிதங்கள், அந்த கடித இலக்கியத்தை 19ஆம் நூற்றாண்டில் மிக அதிகமாக பயன்படுத்தியது அவர்தாங்கிறது வரலாற்று குறிப்பே சொல்லுது. அதே மாதிரி எளிய மக்களுக்கு சொல்ல வேண்டிய வாழ்வியல் குறிப்புகள், ஆன்மீக குறிப்புகள், உடல்நல குறிப்புகள், இப்படி எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார். ஒரு முறை என்ன தெரியுமா இருக்கு, வள்ளல் பிரான் அந்த ஞான சபை, சத்திய ஞான சபைக்குள் அறைக்குள் சென்று தன்னை அடைத்து கொண்டபோது, தன்னை பூட்டி கொண்டபோது வெளியே இருந்த அன்பர்களுக்காக ஒரு கருத்தை சொல்லிவிட்டு உள்ளே செல்கிறார். அந்த கருத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவரோட உரைநடையிலேயே அது மிக அற்புதமாக சொல்ல வேண்டியதை நச்சுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சில வரிகளுக்குள் சொல்லி முடித்திருக்கிறார். அப்படிங்கிறது தான் இதில் மிக முக்கியம். அதிலையும் ஆழ பொதிந்திருக்கின்ற அந்த உண்மைகள், தத்துவங்கள், இதையெல்லாம் மனசில் ஏற்றிக்கிட்டா வள்ளல் பிரான் வாழ்ந்திருந்த அந்த 19ஆம் நூற்றாண்டில் எப்படிப்பட்ட புரட்சிகளையெல்லாம், ஆன்மீக புரட்சிகளையெல்லாம் வள்ளல் பிரான் செய்திருக்கிறாருங்கிற வியப்பு நமக்கு தோன்றிக்கிட்டே இருக்கும். ஏனென்றால் அப்போதிருந்த வாழ்க்கை, சமூகம் எல்லாமே ஒரு இறுக்கமான சமூகமாக இருந்தது. அந்த இறுக்கமான சமூகத்திலும் வாழ்க்கையிலும் வாழ்வியலிலும் தான் செய்ய நினைத்ததை செய்து முடித்த ஒரு மாபெரும் ஞானியாக, சித்தராக வள்ளல் பிரான் நமக்கு காட்சியளிக்கிறார். அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கலாம். காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அவர் சொன்ன செய்தி என்ன, அதைத்தான் நம்ம இன்னைக்கு அவரோட உரைநடையிலேயே பார்க்க போகிறோம். அன்புள்ள நம்மவர்களுக்கு அன்புடன் அறிவிப்பது, ஒருவனை பற்றி அனந்தம் பேர்களுக்கு நன்மையுண்டாம் என்பதை உண்மையாக நம்பியிருங்கள். என்னாலும் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சாத்தியம். நான் இன்னும் கொஞ்ச தினத்தில் திருவருள் வளத்தால் வெளிப்படுகின்றேன். அது பரியந்தம் பொறுத்திருங்கள். நான் மிகவும் சமீபத்தில் தானே வெளிப்படுவேன். அஞ்ச வேண்டாம். சாலையை இலகுவாய் நடத்துங்கள். சாலையை இலகுவாய் நடத்துங்கள் அப்படின்னு ஒரு அறிவுரையை சொல்லிக்கிட்டு தன்னுடைய அன்பர்கள் மனம் பதைபதைக்க கூடாது, பரிதவிக்க கூடாது, அவர்கள் மனம் ஏங்கிவிடக்கூடாது, தன்னை காணோமே அப்படின்னு ஒரு அச்சம் வந்துவிடக்கூடாது. இந்த மாதிரி பல உணர்வுகளால் உந்தப்பட்டு இந்த அறிவிப்பை நம்முடைய வள்ளல் பிரான் வெளியிட்டு இருக்கிறாருங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். சாலை, சபை, இதெல்லாம் சங்கம், இதெல்லாமே நம்முடைய வள்ளல் பிரான் 19ஆம் நூற்றாண்டில் புகுத்திய அல்லது உருவாக்கிய, அறிமுகப்படுத்திய தொடர்கள் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். ஏற்கனவே இருக்கே, சாலைன்னு இருக்கே, சபைன்னு இருக்கே, சங்கம்னு இருக்கே அப்படின்னா அது ஆன்மீகத்தோடு பொருத்தி பயன்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சபை, சத்திய ஞான சபைன்னு நம்முடைய வள்ளல் பெருமான் உருவாக்கினார். சபைங்கிறதோட அர்த்தம் என்ன தெரியுமா? சபைனா அங்கே எல்லோருக்கும் இடம் இருக்கிறது, பிளவுபடாத ஒரு மனம் இருக்கிறது, ஜாதிய வேறுபாடுகள், பிரிவினைகளால் பிரிக்கப்படாத ஒரு சமத்துவ நிலை இருக்கிறது என்பதைத்தான் சபை என்று சொல்லுவார்கள். இல்லை என்றால் ஆன்மீக பெருமடம் என்றுதான் அதுவரைக்கும் அழைக்கப்பட்டிருந்தது. மடம் என்பது சாதிய அடுக்குகளால் நிறைந்தது என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். ஆனால் சபை என்று வரும்போது எல்லோருக்கும் அங்கே சமமான இடம் இருக்கிறது. சாலை என்றாலும் எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு இருக்கிறது, அதை பயன்படுத்துகின்ற நோக்கம் இருக்கிறது. அப்படிங்கிறத வள்ளல் பெருமான் தன்னுடைய வார்த்தைகளிலேயே புரிய வைத்தார். அப்படிப்பட்ட ஒரு வள்ளல் பெருமான் அறைக்குள் சென்று தன்னை தாழிட்டு கொண்டபோது அன்பர்களுக்காக சொன்ன ஒரு பேருபதேசம்தான் இது. அந்த வார்த்தைகளில் திரும்ப பயணிக்கணும்ல, பயணம் செய்வோமா? அன்புள்ள நம்மவர்களுக்கு அன்புடன் அறிவிப்பது. ஏன் அப்படி சொல்கிறாரு? ஏனென்றால் விளம்பரங்கள், அறிவிப்புகள் என்ற அந்த வகைமையையும் முதலாக உரைநடையில் உருவாக்கியவர் நம்முடைய நவீன சித்தரான வள்ளல் பெருமான் தான். எப்படி பாருங்களேன், ஒரு உரைநடைங்கிற ஒரு புதிய வகைமை உருவாகி இருக்கு. அதில் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை சாத்திய கூறுகளையும் நம்முடைய வள்ளல் பிரான் முயன்று பார்த்திருக்கிறார். முயன்று பார்த்ததோடு இல்லாமல் வெற்றியும் பெற்றிருக்கிறார்ங்கிறதுக்கு சாட்சி தான் இப்போது அன்பர்களுக்கு அவர் சொல்லுகின்ற இந்த அறிவிப்பு.
சரி, அந்த அறிவிப்புன்னு சொல்லியாச்சு. அப்போ அதில் என்னெல்லாம் இருக்கணும்? மிக முக்கியமாக அதை தொடங்குகிறார் பாருங்கள். ஒருவனை பற்றி அனந்தம் பேர்களுக்கு நன்மையுண்டாம் என்பதை உண்மையாக நம்பியிருங்கள். அதுதான் மிக முக்கியமான கருத்து. அறிவிப்புனாலே எது மிக முக்கியமோ அதை முதல்லயே சொல்லிடணும். அப்படின்னா ஒருவனை பற்றி அனந்தம் பேர்களுக்கு நன்மையுண்டாம் என்பதை நம்பி இருங்கள். எங்கேயுமே நம்பிக்கையை தொலைச்சிடாதீங்க, அந்த நம்பிக்கையோடு காத்திருங்கள் என்று சொல்கிறார். ஒருவனை பற்றி அப்படின்னா அந்த ஒருவன்கிறது வள்ளல் பிரான் என்கின்ற அந்த தனி நபரா, அல்லது ஞான சபை என்கின்ற அந்த இடமா, அல்லது சத்திய ஞான சபை, அல்லது நம்முடைய வள்ளல் பிரானுடைய மடங்கள், அல்லது அவருடைய சங்கங்கள், சாலைகள், இதெல்லாமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது இல்லை? அது எல்லாவற்றுக்குமே பதில் வருது பாருங்க. என்னாலும் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சாத்தியம். என்னாலும் அப்படின்னு சொல்லலாம், என்னாலும் அப்படின்னு சொல்லலாம். என்னாலும் உங்களுக்கு நன்மை கிடைப்பதுன்னா எல்லா நாள்லேயும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும்னு சொல்லலாம். என்னாலும்னா நீங்கள் என்னை நம்பி வந்திருக்கிறீர்கள், என்னாலும் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சாத்தியம் அப்படிங்கிறார். அடுத்தது என்ன சொல்றார் பாருங்க. நான் இன்னும் கொஞ்ச தினத்தில் திருவருள் வளத்தால் வெளிப்படுகின்றேன், அது பரியந்தம் பொறுத்திருங்கள். நான் இன்னும் கொஞ்ச நாளுக்கு தான் உள்ள அடைச்சிக்கிட்டு தாழிட்டுக்கிட்டு இருப்பேன். நான் தவம் செய்ய போகிறேன், அல்லது என்னை நானே உள்நோக்கி பயணம் செய்ய போகிறேன், நானே வெளியில் வருவேன், அது வரைக்கும் பொறுத்திருங்க, அது பரியந்தம் பொறுத்திருங்கள் என்று சொல்கிறார். ஏன்னா பதைமதைப்பு வந்துடும்ல. இந்த சங்கத்தை, இந்த சாலையை, இந்த சபையை உருவாக்கியவர் நீங்கள்தான். நீங்களே தாழிட்டு கொண்டு உள்ளே சென்று விட்டீர்களானால் இதை எப்படி நடத்துவது, நாங்கள் என்ன செய்வது என்று புரியாமல் போயிடுமே அப்படிங்கிற பரிதவிப்பு அன்பர்களுக்கு இருக்குது. அதனால் அவர்களுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி நான் சீக்கிரம் வெளிப்பட்டு விடுவேன், அது வரைக்கும் பொறுத்திருங்கன்னு சொல்கிறாரு. சரி, வேற என்ன சொல்லி நிறைவு செய்கிறார் பாருங்க. நான் மிகவும் சமீபத்தில் தானே வெளிப்படுவேன், அஞ்ச வேண்டாம், சாலையை இலகுவாய் நடத்துங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். நானே வெளிப்பட்டுருவேன், நீங்கள் தினமும் கதவை தட்டிகிட்டே இருக்கணும்னு இல்லை, கவலைப்படணும்னு இல்லை, கண்ணீர் விடணும்னு இல்லை, நான் சீக்கிரம் வெளியில் வந்துடுவேன், அது வரைக்கும் சாலையை இலகுவாய் நடத்துங்கள் அப்படிங்கிற. டென்ஷன் ஆகிடாதீங்க. நீங்கள் உங்களுக்கான பரிகாரங்கள் அல்லது நீங்கள் சொல்லுகின்ற சட்டத்திட்டங்கள், புதிதான பிரிவினைகள், இது எதையுமே உருவாக்கிடாதீங்க. நான் சொல்கின்றபடி இலகுவாய் அப்படின்னா நடத்துகின்ற சட்டத்திட்டங்கள் ஏதும் இல்லாமல் எல்லா மக்களையும் உள்ளே வரவிட்டு எல்லா மக்களையும் சரிசமமாக நடத்தி எல்லா மக்கள் மீதும் சரியாக அன்பை செலுத்தி நீங்கள் இலகுவாய் நடத்துங்கள். கஷ்டப்பட்டு ஆன்மீகம்னு சொன்ன உடனே அதில் சட்டத்திட்டம், ஆகமம், விதிமுறை, வழிபாட்டு நடைமுறை இப்படி எதையும் கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு தெளிவாக சொல்கிறாருன்னா அந்த அக்கறை, மக்கள் மீண்டும் அந்த சுழலுக்குள் சென்று சிக்கிவிடக்கூடாது என்கின்ற அக்கறையைத்தான் இந்த அறிவிப்பு வெளிப்படுத்துகிறது. இந்த அறிவிப்பு வெளியான 19ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்று வரைக்கும் சத்திய ஞான சபை இப்படித்தான் நடத்தப்படுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். இன்னமும் அப்படியே நடக்க வேண்டும் என்றால் நாம் மனதளவில் மாற வேண்டும் என்பதைத்தான் வள்ளல் பிரான் அன்றைக்கே சொல்லியிருக்கிறார். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.